Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். And இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தா TINF நியூ சீரிஸ் பேர், அதாவது TINF டாப் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஃபீட்ஸ். என்ன மாதிரி நியூஸ் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மல் டேஸில் பார்க்காத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். சின்னதாக அது எப்படின்னா வாவ் இப்படி கூட வா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சின்னதாக யோசிக்கிற அளவுக்கு ஒரு கிளிக் பெட் மாதிரி சின்ன ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான வீடியோஸை பற்றி தான், நியூஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இதை பார்க்கணும்னா வெல்கம் டு கிராக் வேர்ல்ட். ஹாங்காங் ஐலாண்ட் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சைனாவோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். கடல் ஒட்டிய தண்ட ஒரு ஐலாண்ட் இருக்கும். அண்ட் ஹாங்காங் ஐலாண்ட் ரொம்ப பெருசு. அதில் நிறைய சப் ஐலாண்ட்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஹாங்காங் ஐலாண்டாக இருக்கும். அதாவது 263 ஐலாண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஹாங்காங் ஐலாண்ட் அப்படின்வாங்க. அந்த 263 ஐலாண்டில் லேண்டன் ஐலாண்ட் அதுதான் ரொம்ப ஒரு நேச்சரான உருவான ஒரு பெரிய ஐலாண்ட். சரி, அதை பற்றி இப்போ இருக்கிற அப்படின்னா விஷயத்துக்கு வரேன். என்ன நியூஸ் அப்படின்னா, ஹாங்காங் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. அதாவது $80 பில்லியன் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம மனுஷங்களை ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஐலாண்டை உருவாக்க போகிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஆக்சுவலாக இதுக்கே ஒரு பெரிய ஷாக் பண்ணலாம். $80 பில்லியன் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஐலாண்டே உருவாக்க போகிறாங்கன்னா எஸ், அதுக்கான ரீசன் என்னென்னா பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷனை சமாளிக்கக்கூடிய நிலப்பரப்பு அவங்க கிட்ட இல்லை. ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த லேண்டன் ஐலாண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1000 ஹெக்டார் யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஐலாண்டை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஐலாண்டோட ஒர்க் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா 2025 ஆரம்பிக்க போகிறாங்க. 2025 ஆரம்பிச்சு பை த எண்ட் ஆஃப் 2032 அவங்க ரெசிடென்ஸ் எல்லாருமே அங்கே ஷிஃப்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஒரு ஐலாண்டே உருவாக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவ்வளோ காசு போகிறது தான் அவங்க கிட்ட, சைனா கிட்ட. என்ன மாதிரி நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் பெனு அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது. இது பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு. அதாவது இது எப்போ டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1999. இது எந்த அளவுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது பூமியிலேருந்து. இந்த கம்பேரிட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்க்குற நைட்டில் பார்க்குற நிலா அந்த மூன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 3,84,400 கிலோமீட்டர்ஸில் மூன் இருக்குது. அண்ட் மூனை விட ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஆஸ்ட்ராய்டு. சரி, இந்த ஆஸ்ட்ராய்டு ஏன் இது அது ஒரு மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இருக்குது. சென்ட்ரி ரிஸ்க் டேபிள் அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது சென்ட்ரிங்கிறது ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனோட ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தா ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி ஸ்டடி அண்ட் அப்சர்வேஷன் பண்ணுறது. ஸோ அவங்க ஒரு ரிஸ்க் டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த ரிஸ்க் டேபிளில் செகண்ட் ரிஸ்கியஸ்ட் ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா பெனு. அதனால் என்ன ரிஸ்க்கு அப்படின்னா, அவங்க சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தா, இந்த ஆஸ்ட்ராய்டு எப்போ வேணாலும் நம்ம பூமியை மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இயர் எந்த வருஷங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா 2175 இயர்ஸ்லேருந்து 2199 இந்த வருஷ காலகட்டங்களுக்குள்ளே அது நம்ம பூமியை மோதுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ரிசர்ச்சை பேஸாக வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம யூஎஸில் இருக்க நாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஓரிசிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பிச்சு அவங்க அந்த ஆஸ்ட்ராய்டை ரிசர்ச் பார்க்குறாங்க. அந்த ஸ்பேஸ் அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்களோட அவுட்புட் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். அந்த ஆஸ்ட்ராய்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிராம் ஆஃப் சாம்பிள் கிடச்சா போதும். அந்த சாம்பிளை வச்சு நம்மளால ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுற முடியும், ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போதுண்டா. என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க நாசாலேருந்து அப்படின்னு பார்த்தா, அந்த பெனு அந்த ஆஸ்ட்ராய்டில் வாட்டருக்கான, அதாவது நீர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் நீர் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு, அண்ட் மினரல் கண்டென்ட், ஹைட்ரேட்டடான ஒரு மினரல் கண்டென்ட் இருக்குது. அண்ட் இது உருவாகிறதுக்கு எது காரணமாக இருந்ததோ அதுவே தான் நம்ம பூமியில் நீர் ஆதாரம், நீர் உருவாகிறதுக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பூமியில் நீர் வாட்டர் கண்டென்ட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஆப்வியஸாக வாட்டர் கண்டென்ட் இந்த ஹைட்ரோஸ்பியர், அந்த வாட்டர் தண்ணிங்கிறது உருவானதுனால இவ்வளோ பெரிய உயிரினங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கான பேசிக் காரணமானது. ஸோ அதுதான் இன்னைக்கான நியூஸ். ஸோ யுனைடெட் நேஷனோட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அதாவது சஸ்டெயின்ட் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க், அவங்க ஒரு இண்டெக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்.
இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா March 20 வந்து ஹாப்பினஸ் டே அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹாப்பி டே அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த டேட்டில் எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது குளோபலாக 156 கண்ட்ரீஸில் ஒரு மேக்ஸிமம் எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குங்கிறது எல்லாருமே ஒரு ஆர்வமாக பார்ப்பாங்க. அண்ட் அதில் இந்தியா 148 பிளேஸில் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வந்து ரொம்ப கிட்ட தான் அப்படி இருக்கும். பட் இது 2019 சர்வே. இதே 18 அப்படி பார்த்தா வந்து 133 இருக்கும். விச் மீன்ஸ் போன வருஷமே வந்து நம்ம இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இது குளோபலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, கம்பேரிட்டிவாக மற்ற கண்ட்ரிஸோட பார்க்கும்போது இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபிக்காக டெரர் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. பாகிஸ்தான் 67th இருக்குது, பங்களாதேஷ் 125th, அண்ட் சைனா அவ்வளோ டெக்னாலஜிக்கலாக பயங்கரமாக டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நம்ம நினைக்கிறது அதுவே 125th இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அண்ட் இந்தியா அவ்வளோ மோசமான எண்ணங்களோட மோசமான நிலைமையாக நம்ம இருக்கும். பட் தட்ஸ் வாட் த சர்வே இண்டிகேட்ஸ். அப்படி தான் நம்ம இருப்போம் போல். பட் எனக்கு தெரிஞ்சு எப்படி வாழ்க்கையில் சந்தோஷமாக லீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த எண்ணங்களே நம்ம வந்து அதிகமாக சந்தோஷங்களுக்கு கொண்டு போவோம். ரேதர் தென் இந்த நெகட்டிவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அண்ட் லாஸ்ட் வந்து எந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து இப்போது சவுத் சூடான், இந்த ஏமன், அப்புறம் இந்த மாதிரி எப்பவுமே வந்து பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இப்போயும் சிரியா, அதெல்லாம் வந்து லாஸ்ட் கேட்டகரி வந்து எப்பவுமே அது கான்ஸ்டன்ட்டாக அதோட பிளேஸ் தக்க வச்சுட்டு தான் இருக்குது. எஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பூமிக்கு மேலே ஒரு சேட்டலைட், ஒரு ஹேபிட்டபிள் சேட்டலைட். மக்கள் வந்து அங்கே போய் வாழலாம். மக்கள்லாம் லட்சக்கணக்கில் அங்கே போய் நிறைய மக்களுக்கு போக முடியாது. பட் அங்கே மக்கள் இருக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த பெரிய சேட்டலைட் இருக்கும். அது நம்ம ஏர்த்தை வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏர்த் அண்ட் நம்ம மேலே இருக்கிற ஸ்பேஸை பற்றி ஒரு ரிசர்ச் ஒர்க்காக அது வந்து நாசா மூலமாக அங்கே அனுப்பப்பட்டது. சரி, ஓகே, இப்போ அதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தா வந்து அதோட பேட்டரி தீர்ந்துடுச்சாம்பா. அதாவது கம்மியாயிடுச்சு அதோட பேட்டரி பவர். முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா நிக்கல், ஹைட்ரஜன் இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைப் ஆஃப் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்க பேட்டரி என்ன அப்படின்னு பார்த்தா வந்து லித்தியம் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற லித்தியம் தான் வந்துட்டு அங்கேயும். சரி, என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் இந்த ஹைட்ரஜன் அந்த நிக்கல் ஹைட்ரஜன்லேருந்து லித்தியம் போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் இது எதனால் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட பேட்டரி ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ரஜன் எலிமெண்ட்னால ஹைட்ரஜன் மெட்டீரியல்னால உருவாக்கப்படுவாங்க. பட் இந்த லித்தியம் பார்த்தா வந்துட்டு கார்பன் மூலமாகவும் ரொம்ப ரியாக்டிவான ஒரு லித்தியம் இந்த மெட்டீரியல் மூலமாகவும் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த நம்ம பேட்டரிஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிகமான எனர்ஜி ஸ்டோரேஜ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா லித்தியம். அண்ட் இதோட வெயிட்டும் வந்து ரொம்ப லெஸ். அண்ட் கம்பேரிட்டிவாக நம்ம இதை பார்க்கும்போது இதோட எனர்ஜி ஸ்டோரேஜும் கம்மி இந்த ஹைட்ரஜனில். அண்ட் ப்ளஸ் இதோட வெயிட்டும் கம்பேரிட்டிவாக அதிகம். நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான வெயிட் தானே. ஸோ அதனால் நாசாலேருந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தா பேட்டரியை வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து இதுக்காக அவங்க மேலே போயிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ஃபுல்லாக அந்த பேட்டரிஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு வெளில சோலார் பேனல்ஸ் இருக்கும். அந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் அது வந்து நம்ம ஏர்த்தை வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அந்த சோலார் சில நேரங்களில் நம்ம எல்லா நேரத்துலையும் சோலார் பேனலை வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் அது ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை சோலார் அந்த நம்ம சூரிய வெளிச்சம் வந்து படலை, நம்ம ஆர்பிட் டைமில் வந்து சூரிய வெளிச்சம் அடங்கிடுச்சு, ஒரு இருட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அந்த பேட்டரி மூலமாக வந்து அதை ஆர்பிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமாக என்னடா அப்படின்னா அட்லீஸ்ட் லித்தியம் பேட்டரி தான் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நாசாக்கு மட்டும் தான் தெரியணுமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அர்பன், நான் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப நம்ம சென்னை சிட்டி மாதிரி ரொம்ப ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அதெல்லாம் வந்து அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் அர்பன் ஏரியா அப்படின்னா வந்து ஒரு பார்ஷலாக சின்ன பில்டிங் இருக்கும், நிறையா விவசாயங்கள் அதிகமாக அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்கும். இது நான் அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கிராமப்புறங்களில் தான் ரொம்ப கிராமங்களில் தான் வந்து நம்ம எப்பவுமே விவசாயங்கள் அதிகமாகவே நிறைய விவசாயங்கள் இருக்கும், மரங்கள் செடிகள் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற இடங்களை வந்து ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டாபிக் வந்து அர்பன் அண்ட் நான் அர்பன் இதை பற்றிய டிஃப்ரென்ஷியேட் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இப்போ சென்னை இவ்வளோ ஹீட்டாக இருக்குல்ல, பயங்கர நமக்கு இப்போ வெயில் காலம் இருக்குது, ரொம்ப இப்போவே ரொம்ப கஷ்டம்னு இருக்குது, ரொம்ப வெயில் அதிகமாக தாக்கம் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதம் தாண்டி நம்ம போகணும், ஜூன் ஜூலை வரைக்கும் நம்ம தாக்க பிடிக்கும். இது ரொம்ப வெயிலாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அர்பன் சிட்டிசன், அர்பன் ரீஜனில் இருக்க நம்ம. பட் ஸ்டடி ஐஐடி காந்திநகர், குஜராத்தில் இருக்க ஐஐடி காந்திநகரில் இருக்க அந்த பெரிய இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆர்கனைசேஷன் பெரிய ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்கன்னா
அர்பனை விட நான் அர்பன் ரீஜன்லாம் ரொம்ப அதிகமாக ஹீட் வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த சூரிய வெளிச்சம் வந்து பூமியில் படும் பொழுது அது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி பூமியை விட்டு வெளில போயிடும். அப்படி போகும். ஆனால் நம்ம பில்டிங்ஸை எழுப்பி வச்சிருக்கா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது ட்ராப், அதாவது இங்கேயே தங்கிடும். இந்த பில்டிங்ஸ், இங்கே 2 பில்டிங்ஸ் இருக்குன்னா வந்து இந்த இப்போ இது வந்து பூமி வந்து நடுவில் வந்து படுது, அந்த சூரிய வெளிச்சம் பட்டோனே இது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது ட்ராப் ஆகும். இந்த 2 பில்டிங் நடுவில் ஆகி வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகும். இதனால வந்து நம்ம சென்னையில் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக பில்டிங்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் சரி, நிறைய சிட்டிஸில், மெயின் சிட்டிஸில், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் அதிகமான வெப்பமாக இருக்கிறதுக்கு காரணம். பட் நம்ம நினச்சிருக்கோம் இது ரொம்ப வெப்பமாக இருக்குது, பட் இதை விட நான் அர்பனில் இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா என்ன புரியலையே அப்படின்னு பார்த்தா, வில் மேக் இட் சிம்பிள். அர்பன் ஏரியாஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் மரங்கள் இருக்குது, அங்கங்கே சின்ன பாண்ட் இருக்குது. நம்ம சென்னையில் நம்ம வந்து பேசுகிறோம், மேபி நம்ம சென்னையில் இருக்கிற சேப்பேட்டில் இருக்க அந்த ஒரு சின்ன பாண்டை தவிர வேறு எங்கே இருக்குது பாண்டுன்னு நம்ம தான் போய் தேடி பார்க்கணும். ஸோ அப்படியே சென்னை மெயின் சிட்டியில் இருக்கும். பட் மற்ற மேஜரான சிட்டிஸில் பார்த்தா இந்த மாதிரி சின்ன பாண்ட், அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரீஸ் மூலமாக ஓரளவுக்கு ஹீட் வேவ்ஸ் நார்மலாக இருக்குது. பட் அர்பன் சிட்டிஸில் பார்த்தா, அர்பன் ரீஜன்ஸில் பார்த்தா வந்து அவங்க மெயினாக நம்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர், அதாவது கிராப்ஸை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. அந்த எப்போ அந்த பச்சை பசையில் இருக்கோ அந்த காலகட்டத்தில் மட்டும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. பட் ஒன்ஸ் அந்த கிராப்பெல்லாம் அவங்க எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த விளைச்சல் அதெல்லாம் வந்து அந்த ஹீட் வேவ்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபுல்லாத்தையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பண்ணோன்னே ரொம்ப வறட்சியான பூமியில் வந்து அதிகமான ஹீட் வேவ்ஸ் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. வெப்பம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து அந்த ஐஐடி காந்தி நகருக்கே ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு பதிலாக இருக்குது. ஏன்னு பார்த்தா ஒரு குளிர்காலத்தில் அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படின்னா, சென்னை வந்து ரொம்ப அதிகமான ஒரு கூலிங்கை வந்து அவங்க வருது, இதே கம்பேரிட்டிவ் அங்கே அப்படின்றது. பட் இப்போ பார்த்தா அப்படியே கான்ட்ரடிக்டரியாக வருது. ஆக்சுவலாக ஏன்னா இங்கேயும் ஹீட் வேவ்ஸ் இங்கே தான் அதிகமாக இருந்திருக்கணும். பட் ஆனால் பார்த்தா அவங்க கம்பேரிட்டிவ் அவங்களுக்கு அங்கே தான் வந்துட்டு இருக்குது. பட் அதுக்கு நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம், நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறதா இல்லை நான் ரூரல், அதாவது நான் அர்பனில் இருக்க அந்த மக்களை நினச்சி கஷ்டப்படுறதுன்னு தெரியல. அண்ட் வாட் எவர். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ சீரிஸ் முடியுது. அண்ட் டாப் 5 10 இதோட முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட், ஒரு டிட் பிட்ஸோடு தான் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ட்ராக் வேர்ல்டோட ஸ்டே டியூன்டாக இருங்க.